ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே 17/2/2024 கருண்யா KR 641க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே டெய்லி சீபோர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸோட ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 364 ABC போர்டு நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 690364. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 224. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 525 224. அதுக்கு முந்தின ட்ரா 488. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 208 488. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட 1221 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 071லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 322 நண்பா. ஸோ நம்ம எடுக்க போகிறது வந்து 65Dங்கிறதுனால 32 எடுக்கணும். இதோட நம்ம 21 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 2 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5. இங்கே 2ஓட 1 கூட்டினோம்னா 3. அப்போது 5 அல்லது 3. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 5 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் கிடச்சிருக்கிறது. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 363. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு AC. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து AC கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 363க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 707. இதில் நம்ம எடுக்க போகிறது 70. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 12. ஸோ போன ட்ரா 21, இந்த ட்ரா நம்மளுக்கு 12. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 0ஓட 2 கூட்டினோம்னா 2. அப்போது 8 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு இந்த 363க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 2. இப்போ இந்த 363க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 488 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 88. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு வந்து பேஸ் இருக்குது நண்பா. போன ட்ரா AC, இந்த ட்ரா நம்மளுக்கு PC. இப்போ 488க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். ஒருவேளை இந்த மெத்தடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸான இந்த 2112 நீங்கள் 5D and 60ல் கூட்டி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே தான் நண்பா ஓப்பனாக போட்டுக்கிட்டுருக்குறோம். அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இப்போ 488க்கு பார்த்துடலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 208. இதில் நம்ம எடுக்க போகிறது 20. இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4. 0ஓட 1 கூட்டினோம்னா 1. அப்போது 4 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 488க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்டு அல்லது ஆல். 4 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 488க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 224 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C. இப்போ 2-1 ஃபார்மேட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம 1-2 ஃபார்மேட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 224. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 525. இதில் நம்ம எடுக்க போகிறது 52. இதோட ப்ளஸ் 12. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 2ஓட 2 கூட்டினோம்னா 4. அப்போது 6 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 224க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 4.
இப்போ நம்மளுக்கு இந்த 2 2 4க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3 6 4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 6 4 நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 1 2 ஃபார்மேட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 3 6 4 தான் நம்மளுடைய போன சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்மளுடைய சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா மட்டும் சிம்பிளாக பார்த்துருக்கோம். 4 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஏசி, பிசி, சி போர்டு, அதுக்கப்புறமா பிசி. ஸோ பேஸ் அதிகப்படியாக இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பேட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 3 6 4 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 690. இதில் நம்ம எடுக்க போகிறது 69. இதோட ப்ளஸ் 2 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. 9ஓட 1 கூட்டினோம்னா 0. 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இது நம்ம மெத்தட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்ட எதுவுமே கொண்டு வரல நண்பா. மெத்தட் படி இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 8 அல்லது 0ன்னு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கமெண்டில் நிறைய நண்பர்கள் வந்து ஆல் போர்டுன்னு மென்ஷன் பண்ண சொன்னதுனால நம்ம போட்டிருக்கோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். ஆல் போர்டுன்னு போடுறது வந்து நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துக்கிறது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஆல் போர்டில் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை சி போர்டுக்கு தான் வாய்ப்புனா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். 8 அல்லது 0. 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பேர்ஸுகள் இருக்குது. அதனால் இந்த ட்ராவலில் லக் இருந்துச்சுன்னா பேர்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. பேர்ஸை பொறுத்த வரைக்கும் 88 00. அப்படி இல்லாட்டினா 8008 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலாட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே சி போர்டுக்கு டெய்லியும் நம்ம ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம 4 நம்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 17/2/2024 கருணியா கேஆர் 641க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.